சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதை விட பெரிய தப்பு இங்க பாரு, உன் மருமகன், நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. உன் மக கலைவாணி தான் என் பொண்டாட்டி. இத எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. அதனால தட்ட மாத்திட்டு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. என் கூட உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கிற ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி உறவுக்காரங்க கிடையாது, உசுரை எடுக்கிறவங்க. இந்த இடத்துல நல்லது நடக்கணும்னு நினைக்கிற, கெட்டது நடக்க வச்சிராத. அம்புட்டு தான் சொல்லிட்டேன். என்னல ஆளை திரட்டிட்டு வந்து மிரட்டி பாக்குறியா? மரியாதையா இங்க இருந்து போல, ஒரு பயலும் முழுசா வீடு திரும்ப மாட்டீங்க. செல்லோ, மிரட்டலுக்கே மிரட்டலா? இந்த முத்துப்பாண்டிய பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 தான். நீ உன் முடிவை சொல்லு. முடியாதுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லியாச்சு. முட்டாள் மாதிரி திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. போல இங்க இருந்து. செல்லோ, என் பாசத்தை, என் அன்பை, என் லவ்வ கொச்சப்படுத்தாத. உனக்காக பிறந்தவன் இந்த முத்துப்பாண்டி. தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது இந்த முத்துப்பாண்டி கையால தான் உன் கழுத்துல தாலி ஏறும். கிளை முத்துப்பாண்டி, இப்படியே நீ வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சித்தப்பா மகனு கூட பார்க்க மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை கம்பி என்ன வச்சிருவேன் பாத்துக்க. 7 வயசுல இளவெடுத்த ஜெயில பாத்துட்டு வந்தவன் நான் என்னமோ போலீஸ் ஜெயிலையே பார்க்காதவன் மாதிரி பேசுறேன். எனக்கும் போலீஸ் ஜெயில இதெல்லாம் புதுசு இல்ல. அதே மாதிரி உன் வீட்டுக்காரருக்கும் ஜெயிலும் போலீஸும் புதுசு இல்ல. மாமனுக்கும் மருமகனுக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை. பாருங்கப்பா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்ன மாதிரி தகுதியான மாப்பிளை எங்கேயும் கிடைக்க மாட்டான். உங்க அதிர்ஷ்டம், உங்க முன்னால நான் நிக்கிறேன். ஏன்பா மாணிக்கம், கல்யாண வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொத்தி பொத்தி வச்சுக்க முடியும்? வருஷத்தட்டை வாங்கிக்கிட்டு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. என்னங்க இதெல்லாம்? ஏன்பா முத்துப்பாண்டி, இப்படி மசமசன்னு நிக்காம பரிசத்தட்டை எடுத்துக்கிட்டு போய் உன் மாமன் கையில குடுறா. அவங்களோட மௌனமும் சம்மதத்துக்கு அறிகுறி தான். அக்கா, அது கொடு. மாமா, ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கா? உன்னை தொலைச்சிடுவேன். என்ன இது? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மவ கலைவாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. என்ன மாமா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். என் நண்பனோட மகனுக்கு கலைவாணிய சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணிட்டோம். என் மாப்பிள்ள இருக்கிற ஊரு சென்னை. மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் தான் என் மாப்பிள்ள. என் நண்பன் சுப்பிரமணியன் குடும்பத்துல தான் என் மகளை கட்டி கொடுக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்க முடிவு இதுதான். தயவு செஞ்சு எல்லாரும் இத புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. இப்படி எல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டு என்ன போக சொன்னா நான் போகணுமா? நான் என்ன முட்டாளா? இல்ல முத்துப்பாண்டி, நீ முட்டாள் தான்ல. உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க பாரு, நீ நம்புனாலும் நம்பாட்டியோ அதுதான்ல நிஜம். இங்க பாருல முத்துப்பாண்டி, என் நண்பனுடைய குடும்பத்துக்கு நான் பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நானும் என் குடும்பமும் என் மகளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத நீ நம்பலன்னா அது உன் பைத்தியக்காரத்தனம்.
என் குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏ முத்துப்பாண்டி, நீ சொன்னியே நீயும் ஜெயிலுக்கு போனவன் நானும் ஜெயிலுக்கு போனவன்னு. ஏ, நீ சில்ற தகராறுக்காக ஜெயிலுக்கு போன சில்ற பையன்டா. நான் ஜெயிலுக்கு போனது நட்புக்காக, என் நண்பனுக்காக. இங்க பாருல, உனக்கு தெரியாத நடந்த கதையை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.